நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த ஈஃபில் டவர்ஸ் ஃப்ரான்ஸ் தேசத்தில் இருக்குது. இந்த ஈஃபில் டவர்ஸை பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். இந்த மனிதர்கள் உலகத்திலேயே மிக உயர்ந்த பில்டிங்ஸ் கட்டுறதுல அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா என்கிற துபாயில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் தான் இப்போ இருக்கிறதுலே டாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர்ஸ் பார்த்துருக்குறோம், சைனாவில் இருக்கிற ஷாங்காய் டவர்ஸ், அண்ட் அது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் கூட நிறைய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது. மும்பையில், கல்கட்டாவில், பெங்களூரில் சிஎன்டிசி பில்டிங், இதெல்லாம் கூட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான், ரொம்ப டாலஸ்ட் பில்டிங்ஸ். மனிதனுக்கு ஒரு பெருமை இப்படிப்பட்ட பில்டிங்ஸை கட்டும் பொழுது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பைபிள் சொல்லுது மனுஷனுடைய பாஷைகள் மாறினதுக்கு காரணமே இப்படிப்பட்ட பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போ மனுஷனுக்கு பாருங்களேன் ஒரு பெருமை, நம்ம பேர் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக, நம்மளுடைய பெயர் பெரிய பெயராக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தேசமும் போட்டி போட்டுக்கொண்டு அப்படி கட்டணும்னு நினைக்கிற மாதிரி அந்த காலத்திலையும் ஜனங்கள் நினைச்சிருக்கிறாங்க. அப்போ கடவுள் அவர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த பில்டிங்ஸை பார்க்கறதுக்கு இறங்கி வர்றாரு. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. இவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இதனால நம்ம அறிந்து கொள்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மனிதர்கள் இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கடவுளுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிற பிள்ளைகளாக, அவரை சார்ந்து வாழுகிற மனிதர்களாக நம்ம இருக்கணுமே அல்லாமல் என்னுடைய சுயத்துல எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இடைப்பட்டு அந்த உயர்வை தடுத்து நிறுத்துகிறார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அழிவுக்கு முன்னானது அகந்தை, மனமேட்டுமே கர்த்தர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து பெருமைப்படலாம், ஆனால் அதை பார்க்கும் பொழுது நம் மனதுக்குள்ள கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். பெருமையும் அகந்தையும் உள்ள இடத்தில் மனுஷனுக்கு அகந்தை வரும் பொழுது கர்த்தர் அவனை அடிக்கிறார். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண இந்த லெசன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் பிரயோஜனமா இருக்கட்டும். அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். May God bless these words. Have a great day.